வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப 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 முக்கியமான டாபிக். ஏன் ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ நடந்து முடிந்த குரூப் 4 எக்ஸாம்ல 10 to 12 கொஸ்டின் என்ன பண்றாங்கன்னா, நம்ம பாலிட்டி அரசியலமைப்புல தான் கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ 2A சிலபஸ் மாத்திருக்காங்க. அந்த சிலபஸ் மாத்தினதுல 2A மெயின்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 30 கொஸ்டின் என்ன பண்றாங்கன்னா இந்தியன் பாலிட்டிலேருந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாலிட்டி. இப்போ பாலிட்டிக்ல நம்ம பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு எப்படிலாம் உருவானுச்சு அப்படிங்கிற விஷயங்களை இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். சரி ஓகே. இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த டாபிக்ல இந்திய அரசியலமைப்பு எப்படிலாம் உருவானுச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்கணும் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம எங்க இருந்து கடன் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலாந்துல இருந்தா கடன் வாங்கப்பட்டது. அரசியலமைப்புன்னு பார்த்துக்கிட்டாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்றோம், கடன் வாங்கப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க. சரிங்களா? அப்போ நம்ம அரசியலமைப்பு எப்படிலாம் உருவானுச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1934 தான் என்ன பண்றாரு அப்படின்னா எம்.என். ராய். இந்த எம்.என். ராய் என்பவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி முதல் கூறியவர் யாரு அப்படின்னா இந்த எம்.என். ராய் தான் சொன்னார். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க, இந்தியாவுக்கு முதலில் அரசியலமைப்பு வேண்டும் என்று முதலில் கூறியவர் யாருன்னா இந்த எம்.என். ராய் தான் கூறியிருக்காரு. சரிங்களா? இவர் ஆக்சுவலா ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான். அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் தான் ஃபர்ஸ்ட் வார்த்தைகள் சொல்றாரு, இந்தியாவுக்கு முதல்ல ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சொன்ன வார்த்தைகள் யாருக்கு பிடிச்சி போயிட்டு அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ், ஐஎன்சின்னு சொல்லி சொல்றோம்ல, அந்த இந்திய தேசிய காங்கிரஸுக்கு பிடிச்சி போய் அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா நமக்கு தேவையான அரசியலமைப்பு நம்ம மக்களை ஆட்சி பண்ணணும் அப்படின்ட்டா நமக்கு தேவையான அரசியலமைப்பை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எம்.என். ராய் சொன்ன கருத்து ஓகே நம்ம அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்திய ஐஎன்சி, இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவோமா, இந்திய தேசிய இயக்கம், அந்த இந்திய தேசிய இயக்கம் எம்.என். ராய் சொன்ன கருத்தை அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. சரிங்களா? அதை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன சொன்னாங்க, நம்ம மக்களுக்கான ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி நம்மளை ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1938 என்ன பண்றாரு அப்படின்னா நேரு சொல்றாரு. சரியா? நேரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கான இந்திய அரசியலமைப்பு ஒண்ணு உருவாக்கணும். அந்த அரசியலமைப்பு எப்படி உருவாக்கணும்னு பாத்தீங்கன்னா, அதாவது வயது வந்தோர் அடிப்படையில உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வயது வந்தோர் அடிப்படைன்னு பாத்தீங்கன்னா இப்ப 18 வயசுன்னு சொல்றோம். ஆனா அந்த காலத்துல வயது வந்தோர் அடிப்படை அப்படின்னா 21 வயசு தான் சொல்லிருப்பாங்க. சரியா? நம்ம இப்போ ஓட்டு போட வயசு 18 வயசுன்னு சொல்றோம். அந்த காலத்துல ஓட்டு போடுற வயசு 21 வயசு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நேரு என்ன சொல்றாரு அப்படின்னா 1938 அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கணும் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பை எப்படி உருவாக்கணும்னு பாத்தீங்கன்னா, நமக்கான அரசியலமைப்பை வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில நமக்கான தேவைகளை அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கூறியவர் யாருன்னு கேட்டனா நேரு தான் சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப நேருவோட கூற்றை பின்பற்றி என்ன பண்றாங்க அப்படின்னா 1946 அமைச்சரவை தூதுக்குழு அப்படிம்பாங்க. அமைச்சரவை தூதுக்குழு அப்படிம்பாங்க. சரியா? அப்போ இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஆங்கில குழுவால் அமைக்கப்பட்ட ஒரு குழு என்ன குழுன்னா அமைச்சரவை தூதுக்குழு அப்படிம்பாங்க, இல்ல கேபினெட் தூதுக்குழு அப்படிம்பாங்க. சரியா? அந்த தூதுக்குழு தான் எப்போ வராங்கன்னா 1946 வராங்க. அப்ப டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காண்டி ஆங்கிலேயர்களால் அனுப்பப்பட்ட குழு என்ன குழுன்னு கேட்டிருந்தாங்க. அந்த குழு தான் எதுனா அமைச்சரவை தூதுக்குழு அப்படிம்பாங்க. சரியா? அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவுக்கு எப்போ வந்ததுன்னு கேட்டோம்னா 1946 வந்துச்சு. சரிங்களா? அப்ப நல்லா பாத்துக்கோங்க, இந்தியாவுக்கு முதலில் அரசியலமைப்பு வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டான்னா எம்.என். ராய் 1934. சரிங்களா? ரெண்டாவது, இவர் சொன்ன பாயிண்ட அப்படியே என்ன பண்றாங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1935. சரிங்களா? அதுக்கப்புறம் நேரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும் அப்படின்னா வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் உருவாக்க வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா நேரு தான் சொல்றாரு. 1938 கூறுறாரு. சரிங்களா? அப்ப இவங்க சொன்ன கான்செப்ட் எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா ஆங்கில அரசு ஏத்துக்கிட்டு கடைசி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திய மக்களுக்கு ஓகே நமக்கு அரசியலமைப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசால் அனுப்பப்பட்ட குழு எது அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினட் தூதுக்குழு அப்படிம்பாங்க. கேபினட் தூதுக்குழு. சரியா? இந்த 2 குழு தான் என்ன பண்ற, இந்த 2 குழு கிடையாது, இந்த ஒரு குழு தான்.
சரிங்களா? அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினெட் தூதுக்குழு தான் என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு அரசியலமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கறத அனுமதி வழங்கிய குழு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இவங்க அனுமதி வழங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னாட்டா, நம்ம டீம் என்ன சொன்னாங்க, இந்திய மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு குழு ஆரம்பிக்காங்க. அதுதான் என்னன்னா அரசியல் நிர்ணய சபை அப்படிம்பாங்க. சரியா? அப்ப ரொம்ப முக்கியமானது அரசியல் நிர்ணய சபை. இப்ப இந்திய அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட முதல் ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டோம்னா என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டோம்னா அரசியல் நிர்ணய சபை அப்படிம்பாங்க. சரியா? அப்போ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்பாங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அப்போ இந்த சிஸ்டம் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 1946 டிசம்பர் 6 தான் ஆரம்பிச்சாங்க. சரியா? அரசியல் நிர்ணய சபை எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க கொஸ்டின். எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1946 டிசம்பர் 6 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ ஆரம்பிக்கப்பட்ட பின்பு முதல்ல எப்ப கூட்டம் நடந்துச்சுன்னு கேட்பாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் எப்போது தொடங்கியதுன்னு கேட்பாங்க. 1946 டிசம்பர் 9 தான் அந்த முதல் கூட்டம் தொடங்கியிருக்காங்க. அப்போ 1946 டிசம்பர் 9 முதல்ல என்ன சொல்றாங்க, முதல் கூட்டம் தொடங்கியிருக்கு. அப்போ இந்த முதல் கூட்டத்தோட கருப்பொருள் என்னன்னு கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சில. அப்போ முதல் கூட்டம் நடக்கு, முதல் கூட்டத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ முதல் கூட்டத்தோட கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தற்காலிக தலைவரை தேர்வு செய்தல் அப்படிம்பாங்க. இப்போ தற்காலிக தலைவரை தேர்வு செய்தல். அப்போ ஒரு அமைப்பு உருவாக்கிட்டாங்க. அந்த அமைப்புக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு முதல் கூட்டம் போட்டாங்க. 1946 டிசம்பர் 9 அப்படின்னு முதல் கூட்டம் போட்டாங்க. அந்த முதல் கூட்டத்தோட கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தற்காலிக தலைவரை தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ தற்காலிக தலைவரை தேர்வு செய்யறாங்க. தற்காலிக தலைவரை யாரு தேர்வு செய்யறாங்க அப்படின்னா ஆச்சாரியா கிருபாலினி என்பவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஆளை நீங்க தான் என்ன பண்ணணும், தற்காலிக தலைவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்றாரு. அவர் தான் யாரு அப்படின்னா சச்சினந்தா சின்ஹா அப்படிம்பாங்க. சச்சினந்தா சின்ஹா அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா முதல் தலைவர் அப்படிம்பாங்க. சரியா? தற்காலிக தலைவர் அப்படின்னாட்டோம்னா சச்சினந்தா சின்ஹா தான். அப்போ முதல் பொருள் என்ன, கருப்பொருள் பாத்தீங்கன்னா தற்காலிக தலைவரை தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த தற்காலிக தலைவரை யாரு தேர்வு செய்ய சொல்றா அப்படின்னா பரிந்துரை பண்ணவர் யாருன்னா ஆச்சாரியா கிருபாலினி அப்படிங்கிறவர் தான் பரிந்துரை பண்றாரு. அவர் பரிந்துரை ஏற்று என்ன பண்றாரு அப்படின்னா சச்சினந்தா சின்ஹா தற்காலிக தலைவரா என்ன பண்றாங்க, தேர்வு செய்யப்படுறாங்க. சரியா? அப்போ இந்த அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னு கேட்பான். அப்போ மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படின்னா மொத்தம்னா 389 பேர். அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படின்னு கேட்பாங்க. மொத்தம் 389 பேர் அப்படிப்பாங்க. அப்போ இந்த முதல் கூட்டத்துல அரசியலமைப்பு 389 பேர்ல அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களின் எண்ணிக்கைன்னு கேட்பாங்க. அப்போ முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா 211 பேர் தான் கலந்துருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் 389 பேர் மொத்த உறுப்பினர்கள். அதுல முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களின் எண்ணிக்கை கேட்டனா 211 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. சரியா? அப்ப 389 பேர்ல பெண்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்பாங்க. பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னா மொத்தம் 15 பெண்கள். சரியா? மொத்தம் எத்தனை பெண்கள் இருந்தாங்கன்னா 15 பெண்கள் தான் இருந்தாங்க. சரியா? இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் திரும்பி கூட பார்க்கலாம். 1946 டிசம்பர் 6 தான் இந்தியா நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ 1946 டிசம்பர் 9 இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. முதல் கூட்டம் எங்க நடந்துச்சுன்னு கேட்டோமா, டெல்லியில் நடந்துச்சு. முதல் கூட்டம் எங்கன்னா டெல்லியில் நடந்துச்சு. டெல்லியில நடக்கும்போது அதனோட முதல் கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தற்காலிக தலைவரை தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தற்காலிக தலைவரை தேர்வு செய்தாங்க. அந்த தேர்வு செய்ய சொல்றது யாரு அப்படின்னா ஆச்சாரியா கிருபாலினி அப்படிங்கிறது தான் தேர்வு செய்ய சொல்றாரு. அவர் சொல்ற வார்த்தைகளை அப்படியே பின்பற்றி என்ன பண்றாரு, சச்சினந்தா சின்ஹா அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா தலைவரா தேர்வு செய்தாரு. தலைவரா தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் அரசியல் சபையின் முதல் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. சச்சினந்தா சின்ஹா தான் முதல் தலைவர். அதாவது சச்சினந்தா சின்ஹாங்கிறது தற்காலிக தலைவர். சரிங்களா? அப்புறம்
மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கைன்னு கேட்பான். 389 மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை. அந்த 389 பேர்ல பெண்களின் எண்ணிக்கை எதுன்னு கேட்பாங்க. மொத்தம் 15 பெண்கள் இருந்திருக்காங்க. அந்த 15 பெண்கள் அதுக்கப்புறம் என்னன்னா முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களின் எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 211 பேர் கலந்துக்கிட்டாங்க. சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ரெண்டாவது கூட்டம் எப்ப நடக்குன்னா 1946 டிசம்பர் 11 ரெண்டாவது கூட்டம் நடக்கு. சரியா, செகண்ட் கூட்டம் நடக்கு. செகண்ட் கூட்டம் எதுக்காண்டி நடக்கு அப்படின்ட்டா இவர் 9ஆம் தேதி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுத்த 2 நாள்ல என்ன பண்றாருன்னா இறந்து போயிடுவார். சரியா, அப்போ தலைவர் இறந்து போனதுனால புதிய தலைவரை தேர்வு செய்தாங்க. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாவது கூட்டம் நடக்கும். சரிங்களா, 1946 டிசம்பர் 11 ரெண்டாவது கூட்டம் நடக்கு. இந்த கூட்டம் எங்கன்னா ரெண்டாவது கூட்டம் நடக்கு. இந்த கூட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்ட்டா நிரந்தர தலைவர் அப்படின்னு ஒரு தலைவரை தேர்வு செய்தாங்க. சரிங்களா, நிரந்தர தலைவர் அப்படின்னு ஒரு தலைவரை தேர்வு செய்தாங்க. அவர் தான் யாரு அப்படின்ட்டா ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவரை ஒரு நிரந்தர தலைவரா தேர்வு செய்தாங்க. சரிங்களா, அப்போ கொஸ்டின்ஸ் இப்படிதான் கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் நிரந்தர தலைவர் யாரு அப்படின்ட்டா ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவர் யாரு அப்படின்ட்டா சச்சினந்த சின்ஹா அப்படிங்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி நான் லாஸ்ட் நாங்கள் குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருந்தான். என்ன கொஸ்டின் அப்படின்ட்டா நிரந்தர அதாவது அரசியலமைப்பின் துணைத் தலைவர் யார் அப்படின்ட்டான். சரியா, துணைத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. அப்போ அரசியலமைப்பின் துணைத் தலைவர் யாரு அப்படின்ட்டா ஹஜ்ஜி முகர்ஜி அப்படிம்பாங்க. ரெண்டாவது யாரு அப்படின்ட்டா கிருஷ்ணமாச்சாரியார் அப்படின்னாங்க. கிருஷ்ணமாச்சாரியார் அப்படிம்பாங்க. இவங்க 2 பேர் தான் இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் அப்படிம்பாங்க. நிரந்தர தலைவர்னா ராஜேந்திர பிரசாத், துணைத் தலைவர்னு பாத்தீங்கன்னா ஹஜ்ஜி முகர்ஜி, கிருஷ்ணமாச்சாரியார் அப்படிம்பாங்க. சரி, ஓகே. ரெண்டாவது கூட்டம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா பிரியும் போது சரிங்களா 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடையதுக்கு முதல் நாள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் சுதந்திரம் அடையுது. 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் சுதந்திரம் அடையுது. அப்போ மொத்த நபர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 389 பேர் இருந்தாங்க. அப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்பாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்பு அரசியல் நிர்ணய சபையில் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எத்தனை பேர் அப்படின்னுட்டா மொத்தம் ஆக்சுவலா 389 பேர் இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல 389 பேர் இருந்தாலும் சுதந்திரத்துக்கு பின்பு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 90 பேர் போயிருவாங்க. சரியா, அப்ப சுதந்திரத்துக்கு அப்புறம் எத்தனை பேருன்னு கேட்டானா மொத்தம் 299 பேர் அப்படிங்கணும். புரியுதுல சொல்றது? மொத்தம் 389 பேர். அதுல 90 பேர் என்ன பண்றாங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. அவங்க பாகிஸ்தானுக்கு போயிருந்தாங்க. அதனால நம்ம மக்கள் மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 299 பேர் இருக்காங்க. 299 சுதந்திரத்துக்கு பின்பு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை கேட்டாங்கன்னா 290. கடைசியா என்ன பண்றாங்க அப்படின்னா 1949 நவம்பர் 26 என்ன பண்றாங்க நம்ம அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்றாங்க. சரியா, இந்திய அரசியலமைப்பை அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பான். 1949 நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பை ஏத்துக்கிட்டாங்க. சரியா, அப்போ ஏற்றுக்கிடும் போது இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டது நவம்பர் 26. அதே மாதிரி 1950 ஜனவரி 26 என்ன பண்றாங்க நடைமுறைக்கு வந்திருக்கும். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்படின்னா 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26. சரியா, சரி, ஓகே. ஏற்றுக்கொள்ளப்படும் போது இந்திய அரசியலமைப்பு அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது மொத்தம் கையொப்பமிட்ட நபர்களின் எண்ணிக்கை எதுன்னு கேட்பான். சரியா, அப்போ 299 பேர் இருந்தாங்க. ஆனா எத்தனை பேர் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா 284 பேர் தான் என்ன பண்றாங்க கையெழுத்து போட்டு ஏத்துக்கிட்டாங்க. சரியா, அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது கையொப்பமிட்ட நபர்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்பான். மொத்த நபர்களின் எண்ணிக்கைனா 284 பேர். சரியா, அப்போ அதே மாதிரி டிஎன்பிசில ஒரே ஒரு டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த 284 பேர் சைன் போட்டு ஏத்துக்கிற போது தமிழில் கையொப்பமிட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு நபர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. அவர் யாரு அப்படின்னுட்டா வீரபாகு. சரியா, தமிழில் சைன் போட்டு ஏத்துக்கிட்டது, தமிழில் கையொப்பமிட்டு அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே நபர் யாரு அப்படின்னா வீரபாகு அப்படிங்கிறவர் தான் ஏற்றுக்கிட்டார்.